பழனியில் இயங்கி வரக்கூடிய அருள்மிகு பழனியாண்டவர் கலை மற்றும் பண்பாட்டுக் கல்லூரியில் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இந்த டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் போஸ்ட்டுக்கு வாக்கின் இன்டர்வியூ மூலமாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. டைரெக்டாக இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸோட ப்ளஸ் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் டைரெக்டாக இன்டர்வியூக்கு போகலாம். சரிங்களா? இதற்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இது தற்காலிகமான பணியிடங்கள். சரிங்களா? இது டெம்பரரி பேசிஸில் கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கக்கூடிய பணியிடங்கள். ஆசிரியர் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் தமிழில் 2 வேக்கன்சி இருக்குது, வேதியியலில் 2 வேக்கன்சி இருக்குது. பிஹெச்டி அல்லது நெட்டு இல்லைனா ஸ்லெட்டு இல்லைனா செட்டு முடித்த கேண்டிடேட்ஸ், கிளியர் பண்ண கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஆசிரியர் அல்லாத பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் எழுத்தர் கிளர்க்கில் 1 வேக்கன்சி இருக்குது. ஒரு பட்டப்படிப்பு மற்றும் கணிப்பொறி கையாளுதல், அதாவது எனி டிகிரி ப்ளஸ் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் apcac.edu.in அப்படின்ற இந்த வெப்சைட் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ளஸ் உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு 6/8/2024 அன்றைக்கி காலையில் 10 மணிக்கு நீங்கள் டைரெக்டாக பழனியில் இருக்கக்கூடிய அருள்மிகு பழனியாண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரிக்கு போகணும். அங்கே தான் வாக்கின் இன்டர்வியூ நடக்குது. சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பின்னாடி பார்க்கலாம். அதே மாதிரி இதற்கு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸில் யாராவது இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் apcac.edu.in அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சர்ச் இன்ஜினில் இல்லைனா கூகுள் க்ரோமில் டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலேயே வரும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா அருள்மிகு பழனியாண்டவர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஃபிஷியல் வெப்சைட் வரும். இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் இது அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில், அதாவது இந்து அறநிலையத்துறைக்கு கீழே வரக்கூடிய கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அங்கீகாரம் பெற்ற ஒரு கல்லூரி. இது கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். சரிங்களா? மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டிக்கு கீழே அஃபிலியேட்டட் காலேஜ் தான் இந்த காலேஜ். இது திண்டுக்கல் ரோடு பழனியில் இருக்குது. சரிங்களா? ஓகே, இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு மேலேயே டாப்லேயே 2 லிங்க் இருக்கும். சரிங்களா? டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதாவது நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம் இல்லையா, அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கும். டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் நோட்டிஃபிகேஷன் மேலேயே டீச்சிங் போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன், நான் டீச்சிங் போஸ்ட்டுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன். இதில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணணும். இப்போ நான் டீச்சிங் அப்படின்ற மாதிரி தான் இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இது அருள்மிகு பழனியாண்டவர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுடைய நான் டீச்சிங் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் இது. இந்த இதில் கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்றத கிளிக் பண்ணணும். ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை போட்டுட்டு நீங்கள் பிரிண்ட்டு டேரெக்டாக எடுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணுறதுனால கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்றத கிளிக் பண்ணணும். சரிங்களா? அதை கிளிக் பண்ண உடனே ப்ளீஸ் ஃபில் த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்லி இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். மேலே இந்த மாதிரி ஒரு எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றது இருக்கும். இதில் ட்ராப் டவுனில் நான் டீச்சிங் அப்படின்றத செலக்ட் பண்ணணும். பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது கிளர்க் அப்படின்றது இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். உங்களுடைய நேமு இனிஷியல் இருந்ததுன்னா இனிஷியல், லாஸ்ட் நேம் இருந்ததுன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். உங்கள் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி நீங்கள் நேமை டைப் பண்ணணும். சரிங்களா? என்ன மாதிரி இனிஷியல் போட்டு இருக்குதா இல்லை இனிஷியல் முன்னாடி வருதா எப்படி இருக்குதோ அதே மாதிரி டைப் பண்ணணும். ஃபாதர்ஸ் நேம் டைப் பண்ணணும். லாஸ்ட் நேம் ஃபாதருடைய இனிஷியல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய ரிலீஜன் மென்ஷன் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி மென்ஷன் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்து, ஆதார் கார்டு நம்பர். நெக்ஸ்ட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ், அதாவது இதில் இதை பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிகிரி எங்கே 10th எங்கே முடிச்சிங்க, 12th எங்கே முடிச்சிங்க, அதே மாதிரி உங்களுக்கு பிஜி டிகிரி எதாவது முடிச்சிருக்கீங்கன்னா டிகிரி, பிஜி எதாவது முடிச்சிருக்கீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கம்யூனிகேஷன் அட்ரஸ் கொடுத்துட்டு நீங்கள் டைரெக்டாக சப்மிட் பண்ணலாம். சரிங்களா? உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். சரிங்களா? இது நான் டீச்சிங்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை டீச்சிங் போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் மேலே ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு கம்யூனிட்டியை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் அல்லது கெமிஸ்ட்ரி, அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய நேமு, ஃபாதர்ஸ் நேமு, ரிலீஜன், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த்து, ஆதார் கார்டு நம்பர் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஜிசி நெட்டு ஸ்லெட்டை கிளியர் பண்ணி குவாலிஃபை ஆகியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. குவாலிஃபைட் அப்படின்ற மாதிரி தான் குவாலிஃபைடை மென்ஷன் பண்ணிக்கோங்க. பிஹெச்டி அவார்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் பிஹெச்டி டீட்டெயில்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு உங்களுடைய
10th 12th அதே மாதிரி உங்களுடைய யூஜி பிஜி பிஹெச்டினா பிஹெச்டி நெட் டீட்டெயில்ஸு இந்த எக்ஸாம் குவாலிஃபை பண்ண டீட்டெயில்ஸு இதெல்லாம் கொடுத்துட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் நெசசரி டாக்குமெண்ட்ஸ் அதாவது ஒரிஜினல்ஸ் இருக்கு இல்லையா 10th 12th மார்க் ஷீட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஆதார் கார்டு யூஜி பிஜியோடைய மார்க் ஷீட்ஸ் மற்றும் அதனுடைய டிகிரி அல்லது ப்ரொஃபஷனல் இருந்தால் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாத்தையும் ஒரிஜினல் எடுத்துகிட்டு டேரெக்டாக நீங்கள் வாக்கின் இன்டர்வியூக்கு போகலாம். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இந்த பணியிடத்திற்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.